மிதுன ராசிக்கான டேரட் சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றதை பார்க்க போகிறோம். மிதுன ராசி அப்படின்றது மிதுன ராசி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், புரியுதுங்களா? இது ஒரு காற்று ராசி. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு தகவல் பொக்கிஷம் மாதிரிங்க. எல்லா தகவலையும் இருந்த இடத்துலையே வந்து கேதர் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற யாருக்குமே கிடையாது, மிதுனத்துக்கு உண்டு. ஒரு மைனஸும் இருக்குது அவங்கக்கிட்ட. இது வந்து ஒரு வகையில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பன்முகத்தன்மை கொண்டவர்கள். அதாவது வந்து ஒரே நேரத்தில் நிறைய வேலைங்க செய்வாங்க இல்லையா? மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியும் இவங்க தான். பட் இது வந்து இந்த மாதிரி ஒரு இரட்டைத்தன்மை இருக்குது அப்படின்றதுனால வந்து நிறைய குழப்பவாதியாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். இதை மாற்றிட்டாங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இவங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் எப்படி இருக்குது 2026 அப்படின்றதுக்கு நம்ம கார்டு சொல்லக்கூடிய ரகசியம் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் நீங்கள் செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஹை அப்படின்றத காட்டுது. அதோடைய அவுட்புட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? கடன்கள் வந்து நிவர்த்தி ஆகும். கொஞ்சம் கடன்கள் வந்து இருக்கும். பட் அது வந்து உங்களுடைய கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டிங்கன்னா அந்த கடன்களும் சீக்கிரமாக அடைஞ்சிரும் அப்படின்றது தான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிறது. மற்றபடி உங்களுக்கு வந்து பொருளாதாரம் கடன் சுமை பெருசாக கிடையாது. எல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் வந்திருக்குது. நீங்கள் பாட்டு உங்கள் முயற்சியை வந்து என்ன நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அதை இதுக்கு மேலே தயங்காமல் தைரியமாக நீங்கள் வந்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம கார்டு சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு, மிதுனத்திற்கான ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஜென்ரலாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய ஒரு ராகுவுடைய நட்சத்திரம் இருக்குது. ஓகே, இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் மிதுனத்திற்கு எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது ஃபாரின் ட்ராவல் மிதுனத்துக்கு கிடைக்குமானா நிச்சயமாக பாசிபிலிட்டிஸ் ஜென்ரலாகவே உண்டுங்க. அது ஒரு மேற்கு ராசி, காற்று ராசி அப்படின்றதுனால ஜென்ரலாகவே வந்து மிதுனம் வந்து போகும். வெளிநாட்டு யோகம் வந்து வாழ்க்கையில் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடச்சிடும். பார்க்கலாம் இவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன்ஸ் அப்படி இருக்குது, ஃபாரின் ட்ராவல் அப்படி இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா காதல் இளவரசர்கள், மன்னர்களில் காதல் இளவரசன் யாருன்னு பார்த்திங்கன்னா மிதுனம் தான். ஏன்னா அந்த இளமை ததும்ப வந்து 60லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இளமையோடு காதலிப்பாங்க இல்லைங்களா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் தர்றது, திடீர்னு வந்து ஒரு மாதிரி அவங்கள வந்து ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை செய்கிறது, இந்த மாதிரிலாம் ரொமான்டிக் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுனம் தான். ஸோ இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. வரக்கூடிய 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வரப்போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசிக்கான டேரட் சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றதை பார்க்க போகிறோம். மிதுன ராசி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், புரியுதுங்களா? இது ஒரு காற்று ராசி. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு தகவல் பொக்கிஷம் மாதிரிங்க. எல்லா தகவலையும் இருந்த இடத்துலையே வந்து கேதர் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற யாருக்குமே கிடையாது, மிதுனத்துக்கு உண்டு இவங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் இவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டுயல் நேச்சர் இருக்கும். இதுவா அதுவா, ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி, இரட்டை மனத்தில் போய் இவங்க மாட்டிட்டு முடிக்கிறதா இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். ஜெனரலாக மிதுனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபன்னியாக இருக்கிறது, தான் இருக்கக்கூடிய இடத்த வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறது, துருன்னு இருப்பாங்க இவங்களாம் பார்த்திங்கன்னா. இந்த சோர்வாக இருக்கிற மிதுன ராசியெல்லாம் பார்க்கவே முடியாது. இன்னொன்று, மிதுனம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். பேசுகிறதும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க பேசும்பொழுது கேட்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இவங்க வச்சுருப்பாங்கன்றதுனால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இவங்க மூலயமா மற்றவங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. அந்த ஒரு விஷயத்தை வந்து தூண்டி விடுறது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மிதுனமாக தான் இருக்கும். பட் அது வந்து இப்போ மேஷத்துடைய வெளிப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக வந்து ஒரு குரூப் இருக்குதுன்னா, ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதை ஓப்பனாக வந்து வெளிப்படையாக இவங்க தான் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது மேஷம் வந்து பண்ணும். ஆனால் இந்த மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா பின் வேலை பண்ணுறது. ஓகேவா? அதாவது வந்து பின்னாடி வந்து தூண்டி விட்டு அது மூலயமா வந்து மற்றவங்களை தூண்டி விடுற தன்மை வந்து மிதுனத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து மிதுனத்துக்கு இயல்பாகவே அதிகமாக உண்டு.
ஸோ மிதுனம் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ரகசியம் என்ன, இவங்க வாழ்வினுடைய ரகசியம் என்னென்னா, தே ஆர் வெரி குட் கம்யூனிகேட்டர். நல்லா வந்து கம்யூனிகேஷனுடைய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. இதை வந்து இவங்க நல்லா வளர்த்துக்கிறது இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அமையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடாப்டபிலிட்டி இருக்கும். அதாவது வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போய் ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? சூழ்நிலையை மாற்றக்கூடியவங்க கிடையாதுங்க இவங்க. இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போய்ட்டு அதில் வந்து அடாப்ட் ஆகிடுவாங்க. அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து மிதுனத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரொம்பவும் புத்திசாலிகள் இவங்க. அந்த புத்தி கூர்மைன்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி லெவலில் வந்து இவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். பட் இவங்க கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய வாக்குஸ்தானமாக வரக்கூடியது சந்திரனுடைய வீடு. அப்படி பார்க்கும்போது இவங்க அந்த ஒரு பொய் பேசுகிற விஷயங்கள் சில மிதுனத்துக்கிட்ட வந்து இயல்பாகவே இருக்கும். அதை வந்து கெடுக்கணுன்றதுக்காக பேச மாட்டாங்க. ஒரு தப்பிச்சுக்கிறது, ஒரு ப்ராப்ளம்னா அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி பேசக்கூடிய இயல்பு வந்து மிதுனத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசக்கூடிய கேரக்டரும் இவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து இவங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி மட்டும் கிடையாது, அவர் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தையும் தரக்கூடியவர் இவங்களுக்கு. அப்போ அந்த வாக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தூய்மையான முறையில் இவங்க வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பொருளாதார மேன்மையும் மிதுனம் வந்து பார்க்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இவங்க கற்றுக்க வேண்டிய பாடம் எதுன்னு பார்த்திங்கன்னா வாக்கு சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம் மிதுனத்துக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டியூயல் நேச்சரை வந்து இவங்க வந்து அது ஒரு மைனஸும் இருக்குது அவங்கக்கிட்ட. இது வந்து ஒரு வகையில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பன்முகைத்தன்மை கொண்டவர்கள். அதாவது வந்து ஒரே நேரத்தில் நிறைய வேலைங்க செய்வாங்க இல்லையா? மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியும் இவங்க தான். பட் இது வந்து இந்த மாதிரி ஒரு இரட்டைத்தன்மை இருக்குது அப்படின்றதுனால வந்து நிறைய குழப்பவாதியாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். இதை மாற்றிட்டாங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இவங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் எப்படி இருக்குது 2026 அப்படின்றதுக்கு நம்ம கார்டு சொல்லக்கூடிய ரகசியம் பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய கார்ட்ஸ். இவங்கெல்லாம் சும்மாலாம் வந்து டைம் பாஸ் பண்ண மாட்டாங்க. இவங்கள பார்த்தா டைம் பாஸ் பண்ணுற மாதிரி தான் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். பட் வந்து ஒரு உள்நோக்கம்ன்றது இல்லாத ஒரு மிதுனம் வந்து யார்கிட்டையுமே பழக மாட்டாங்க. ஒரு யூஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து மிதுனம் வந்து அவங்கள கரெக்டாக வந்து கையாளுவாங்க. இவங்களுக்கு தெரியும் யாரை வச்சு எப்படி வந்து காய் நகர்த்தினா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது வந்து மிதுனத்துக்கு நல்லா தெரியும். அந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அவங்க வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து மிதுனத்துக்கு இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது? உங்கள் கார்டே வந்திருக்கு பாருங்கள், மிதுனம் கார்டு. இது வந்து மிதுன கார்டு தான் இது. ஓகேவா? மிதுன கார்டு வந்திருக்கு. உங்களுக்கே உங்கள் கார்டு வந்துருக்குது, ஸ்பெஷல் தான் அது. ரிலேஷன்ஷிப் கார்டு ஒன்றும் வந்திருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃபர் வந்து வருங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், புதுசாக நீங்கள் ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. புரியுதுங்களா? ரொம்ப நாளாக உங்களுக்கு அதுக்கான ஆஃபர்ஸ் கிடைக்காம இருக்குது. பட் இந்த கார்டு வந்திருக்கிறது வெரி வெரி ஸ்பெஷல். இது ஒன்றே போதும் உங்களுடைய புது முயற்சி வந்து வெற்றி பெற போகிறது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளாக நீங்கள் சிக்னலாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சார்ந்த வகையில் இல்லை கம்யூனிகேஷன் வகையில், புரியுதுங்களா, மீடியா பேஸ்டாக வரக்கூடியதாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று செய்யலான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும், இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதை வந்து இந்த வருஷத்தில் நீங்கள் செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஹை அப்படின்றத காட்டுது. அதோடைய அவுட்புட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? கடன்கள் வந்து நிவர்த்தி ஆகும். கொஞ்சம் கடன்கள் வந்து இருக்கும். பட் அது வந்து உங்களுடைய கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டிங்கன்னா அந்த கடன்களும் சீக்கிரமாக அடைஞ்சிரும் அப்படின்றது தான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிறது. மற்றபடி உங்களுக்கு வந்து பொருளாதாரம் கடன் சுமை பெருசாக கிடையாது. எல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் வந்திருக்குது. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் முயற்சியை வந்து என்ன நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அதை இதுக்கு மேலே தயங்காமல் தைரியமாக நீங்கள் வந்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம கார்டு சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, மிதுனத்திற்கான ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஜென்ரலாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய ஒரு ராகுவுடைய நட்சத்திரம் இருக்குது. ஓகே, இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் மிதுனத்திற்கு எப்படி இருக்கும்? ஓகே, அதான் மிதுன ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப எதையுமே வந்து ரொம்ப கேர் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், ஒரு அறிவியலின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்டும் வந்திருக்கு. எனிஹவ் இவங்க வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ், ரொம்ப வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு, அங்கங்கே சுற்றுறது, வேண்ட்ரிங் இந்த மாதிரிலாம் இருக்கிறத கொஞ்சம் விட்டுட்டு உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்றத தான் வந்து இந்த கார்டு சொல்லுது. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ
இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்ட சில உடல் உபாதைகள் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை தரும். அதுக்காக வந்து நீங்கள் கொஞ்சம் சஃபர் ஆகுவீங்க அப்படின்றத இந்த கார்டு வந்து இண்டிகேட் பண்ணுது. மனம் சார்ந்த வகைகளில் பெருசாக உங்களுக்கு மன பாதிப்புகள் கிடையாது. பட் வந்து ஹெல்த் பேசிஸ் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன அப்சக்கல்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து எதையுமே மனசுக்குள்ளெல்லாம் பெருசாலாம் போட்டுலாம் உழைப்பிக்கவே மாட்டீங்க. ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே புழுங்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் கிடையாது. நீங்கள் வந்து மனசுக்குள்ளே உங்களை ஏதாவது டம்ப் பண்ணுற ஒரு விஷயம்னாலே அந்த விஷயத்தை தான் தூக்கி வெளியே போடுவீங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் பெருசாக மனம் சார்ந்த பிரச்சனைகள் வராது. பட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் அவேர்னஸோடு உங்கள் உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்றதையும் இந்த கார்டு வந்து உங்களுக்கு கைட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது ஃபாரின் ட்ராவல் மிதுனத்துக்கு கிடைக்குமானா நிச்சயமாக பாசிபிலிட்டிஸ் ஜென்ரலாகவே உண்டுங்க. அது ஒரு மேற்கு ராசி காற்று ராசி அப்படின்றதுனால ஜென்ரலாகவே வந்து மிதுனம் வந்து போகும். வெளிநாட்டு யோகம் வந்து வாழ்க்கையில் போகணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடச்சிரும். பார்க்கலாம் இவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன்ஸ் எப்படி இருக்குது, ஃபாரின் ட்ராவல் அப்படி இருக்குது. கோ வருதுக்கு ஒரு செலக்ட் திஸ் கார்டு. ஓகே, இது வந்து கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த கார்டில் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இந்த கார்டு தான். இது வந்து ட்ராவலை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உபயராசியை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அந்த வால் குறிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாலே வந்து இது நிறைய நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு, அதுவும் முக்கியமாக வந்து மேற்கு திசை நாடுகளுக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்புக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம். இந்த டூரு அந்த மாதிரி பிக்னிக் கிடையாது. ஃபாரின் போகிறதுன்றது ஒரு டூர் மாதிரி போகிறத காட்டிலும் ஒரு படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ நீங்கள் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அதுக்கு வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ் ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர்கள், கொஞ்சம் நல்ல செல்வாக்கான ஒரு நபருடைய உதவியின் பேரில் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் தனியாக போகிற மாதிரி தான் ஜென்ரலாக காட்டுது. ரிலேஷன்ஷிப் கார்டு வந்து இங்கே பெருசாக உங்களுக்கு பாசிட்டிவாக வரலன்றதுனால ஃபேமிலி டூர் அந்த மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. பட் உங்களுக்கு படிப்பு சார்ந்த வகையிலையும் உத்தியோகம் சார்ந்த வகையிலையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்றது தான் இந்த கார்டு நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மிதுனத்துக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா காதல் இளவரசர்கள், மன்னர்களில் காதல் இளவரசன் யாருன்னு பார்த்திங்கன்னா மிதுனம் தான். ஏன்னா அந்த இளமை ததும்ப வந்து 60லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இளமையோடு காதலிப்பாங்க இல்லைங்களா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் தர்றது, திடீர்னு வந்து ஒரு மாதிரி அவங்கள வந்து ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை செய்கிறது, இந்த மாதிரிலாம் ரொமான்டிக் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுனம் தான். ஸோ இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மிதுனத்துக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஓகே, துலாம் கார்டு வந்திருக்கு, வால் வந்திருக்கு. பாருங்கள், மிதுனத்திற்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அவங்களுக்கு வந்த கார்ட்ஸ் பாருங்கள். இதில் வந்து ஆல்ரெடி பாருங்கள், இந்த வந்து இரட்டைத்தன்மை கொண்ட கார்டுகள் 2 வந்திருக்கு. ஓகேங்களா? உங்களுடைய மிதுனம் எப்படியோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரியான கார்ட்ஸ் வந்து 2 வந்திருக்கு. ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேலன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து பழகும்பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றத வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டு பழகிறது நல்லது. கொஞ்ச நாள் பழகிறது, கொஞ்ச நாள் விலகி போயிடுறது, உங்களுடைய அந்த ஒரு உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து சரியாக சொல்லாமல் ஏதோ எதிர்பார்ப்பு வச்சுட்டு இங்கே பழகிறதுன்னும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷமும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு நிறைய வரும். ஓகேங்களா? எனிஹவ் நீங்கள் வந்து இந்த ஒரு ப்ளஸ் கார்டு ஒன்று வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா துலாம சொல்லக்கூடிய ஒரு கார்டு. நீங்கள் பழகக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவுலையும் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணுற வாழ்க்கை துணை தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வந்து குரு புதன் நினைவு இல்லையா? நீங்கள் ஒரு புத்திசாலி அப்படின்னா அந்த குரு வந்து ஒரு அனுபவசாலி. ஓகேவா? ஸோ அந்த குருன்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு எப்பவுமே அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த அட்வைஸையும் நீங்கள் கொஞ்சம் காதில் வாங்கிக்கினீங்க அப்படின்னும் பொழுது குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ரிலேஷன்ஷிப் சர்க்கிளில் வரும் உங்களுக்கு மோர் தென் 1 அஃபேர்ஸ்லாம் நிறைய வந்துட்டு போகிறதுக்கு இந்த வருஷம் நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. இது செலக்ட் பண்ணலாமா, அது செலக்ட் பண்ணுறாமா அப்படின்ற மாதிரியான ஒரு செலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆவீங்க. இது சில நேரங்களில் பிரேக்கப்பும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பரவாயில்ல, எனிஹவ் உங்களுக்கு வந்து டிசர்வ்டு பர்சன் வந்து உங்கள் கூட எப்பவுமே ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா? அதனால் தே ஆர் அன்டிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுங்க அவங்கள. ஓகேவா? இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்காக விஷயங்கள்.
அடுத்து பார்க்கக்கூடியது ஓவராலாக உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும், இந்த 2026 உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய விஷயம் என்ன? ஓகே, உங்கள் சேலஞ்சிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸும் வந்திருக்கு, இல்லை மைனஸும் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேசினஸை தூக்கி அப்படி வெளியே வச்சுருங்க. ஓகேவா? உங்கள் முன்னாடி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அந்த ஆஃபர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு வராத வாய்ப்புக்காகவும் கிடைக்காத வாய்ப்புக்காகவும் ஏங்கி கொண்டு இருந்து காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுது. ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். கொஞ்சம் லேசினஸ் இல்லாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. என்ன நம்மக்கிட்ட இருக்குது, அவைலபிள் என்னவோ அதை பயன்படுத்திட்டு நம்ம எப்படி வரலாம் அப்படின்றத பாருங்கள். அது மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து இந்த மிதுனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேஷம் ஒன்று வரும். ஓகேவா? இது வந்து மேஷக்கார்டு. அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று இந்த கார்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டின்றது ரொம்ப முக்கியங்க. இந்த கார்டு சொல்லக்கூடியது ஸ்டெபிலிட்டி. இது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அது வந்து உங்கள்கிட்ட ரொம்ப லேக்கிங் இருக்கும். மிதுனம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ஒரு நிலையாக இருக்க மாட்டாங்க. மரத்துக்கு மரம் தாவர மாதிரி அவங்க மனம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் முக்கியமாக லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம் ஃபோக்கஸ். அதை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இது சொல்லுது. ஓகேவா? தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு டேரட் ரீடிங் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், இல்லை உங்கள் ஃபேமிலியில் வழி வழியாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், உங்களுடைய சோல்மேட் ரீடிங் எடுக்கிறது, கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடியவங்க யார், இந்த மாதிரியான நிறைய நுட்பமான விஷயங்களை வந்து உங்கள் ஜாதகம் மூலயமா பார்த்து என்னால் சொல்ல முடியும். ஸோ உங்கள் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.